Hello teachers, TNTET aspirants காக நம்ம previous year question series தான் பார்த்துட்டு இருக்கோம். அதோட explanation இன்னைக்கு 2023ல நடந்த ஒரு set of question தான் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய செஷன் நடந்தது. அதுல February 10th உள்ள question. So first question, fill in the blank with correct determiner. She asked me for dash magazines. அப்போ இதுல கொடுத்திருக்க determinerலாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்னன்னா இத quantifiers அப்படினு சொல்லுவாங்க. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு அளவை நமக்கு வந்து தெரியப்படுத்துற மாதிரி. அப்ப இந்த quantifiersல இருந்து நம்ம செலக்ட் பண்ணனும். அப்ப எப்படி செலக்ட் பண்ணலாம்? சோ இதுல countable and uncountable அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நீங்க இதல எந்தெந்த வார்த்தைகள்லாம் நம்ம countable nounsக்கு யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் uncountable nounsக்கு யூஸ் பண்ணுவோம், and சில வார்த்தைகள் ரெண்டுக்குமே வரும். both countable and uncountable ரெண்டுக்குமே வரும். and in negative senseல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத தெரிஞ்சிட்டாலே இத ஈஸியா என்ன பண்ணிரலாம் போட்றலாம். அப்ப இதல என்ன கேக்குறாங்க? She asked me for dash magazines. அப்ப இந்த magazines அப்படிங்கறது தான் நமக்கு இங்க வார்த்தை. அப்ப இது வந்து countable-ஆ இல்ல uncountable noun-ஆ? அப்போ இது என்னது countable noun தான். எத்தனை magazine நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். சரி. அப்போ இதுல நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன். இப்போ இந்த any, many, any, much இது ரெண்டையும் நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனா இந்த many and some நம்மளால கொண்டு வர முடியும். அப்போ இந்த some and many இது ரெண்டுல எது அப்படினு பார்த்தா எதுதான்? some magazine தான் வரும். அப்ப எல்லாத்தையும் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் some எங்க யூஸ் பண்ணுவோம்? some எங்க யூஸ் பண்ணுவோம்னா plural countable nounsக்கு யூஸ் பண்ணுவோம். plural countable nounsக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப எதெல்லாம் லைக் magazines and uncountable nounக்கு என்ன பண்ணலாம்? some யூஸ் பண்ணலாம். அப்ப ரெண்டு விஷயத்துக்கு வரும். both countable and uncountable noun ரெண்டுக்குமே வரும். அப்ப countable nounங்கறப்ப எக்ஸாம்பிள் magazines கொடுத்திருக்காங்க. uncountable-ங்கறப்ப milk. அப்ப some milk, pour some milk அப்படினு கேட்கலாம். அப்ப கரெக்ட்டா தான இருக்கு. அங்க நம்ம மெனியோ மச்சோ அப்படி சொல்ல முடியாது. சோ அந்த சிச்சுவேஷன் அங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல நம்ம யூஸ் பண்ணனும்னு பார்த்து நம்ம கரெக்ட்டா போடணும். and வேற என்னலாம் யூஸ் பண்ணலாம்? it is used in affirmative, அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. ஏனா ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக யூஸ் பண்றதா? பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம்? ஆஃபரிங், ரெக்வெஸ்டிங் ஆர் ஆஸ்கிங் பொலைட்லி. ஏதாவது நம்ம ஒரு பொலைட்டா ஏதோ ஒன்னு கேக்குறோம் இல்ல ரெக்வெஸ்ட் பண்றோம் இல்ல ஆஃபர் பண்றோம், இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்குலாம் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. I bought some apples. Can I have some water please? So இது polite request. அடுத்து she asked me for some magazines. Okay? So இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்க்குலாம் நம்ம some யூஸ் பண்றோம். And next any. அப்ப anyன்னு பார்க்கறப்ப எங்க யூஸ் பண்ணுவோம்? used with countable plural and uncountable noun. இதுவுமே ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். countable noun and uncountable nounக்கு யூஸ் பண்றோம். ஆனா இங்க முக்கியமானது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு இது மோஸ்டா யூஸ் ஆகும். ஓகே? question sometimes in positive sentence meaning it doesn't matter which. அப்ப சில இடங்கள்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சில இதுக்கு யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி எதுக்கு தான் யூஸ் பண்றோம்? நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்ப எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I don't have any friends. So இது negative sentence. Do you have any books and question? So questions interrogative sentence க்கு any யூஸ் பண்ணுவோம். And there is not any water left. இதுவும் negative sentence தான். You can't take any seat. So sorry, you can take any seat. அப்ப இது என்னது? உனக்கு என்ன வேணுமோ நீ அதை எடுத்துக்கலாம். அந்த அர்த்தத்துல வருது. அப்ப இது என்னதான்? நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்ல முடியாது. பட் சிச்சுவேஷன் நமக்கு இங்க கொடுத்துட்டாங்கல்ல. It doesn't matter which. So எது வேணாலும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் கேட்டோம். அதனால இந்த இடத்துல நம்ம any யூஸ் பண்றோம். அடுத்து much. muchங்கிறது எங்க யூஸ் பண்றோம்? uncountable nounsக்கு யூஸ் பண்ணுவோம். muchங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம்? uncountable nounsக்கு யூஸ் பண்றோம். எந்த இதெல்லாம் வருது பாருங்க. money, time, water, sugar இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு. சோ நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் I don't have much time. Is there much sugar left? She didn't eat much rice and there is much work to be done. அப்ப இங்க much அப்படிங்கிறதுல large quantity அதுல இருக்கும். there is much workனா இன்னும் நிறைய work இருக்கு எனக்கு அப்படினு சொல்றதுக்கு. அப்ப much அப்படினாலே large quantity அந்த அர்த்தத்திலே நம்ம சொல்றோம். so இதுதான் first question. and second question, who said the following statement? so இது repeated question. so நம்ம வந்து multiple shift நடக்கறப்ப இந்த மாதிரி சில questions என்ன ஆகும்? repeat ஆகும்.
அதனால தான் யூஜிசி நெட் ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நிறைய மல்டிபிள் ஷிஃப்ட் இங்கிலீஷ் மேஜருக்கு அப்புறம் வேறு என்ன மேஜர் மேக்ஸுக்கெலாம் நடக்கிறப்ப அவங்க வந்து இப்போ நமக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்னா மார்னிங் ஷிஃப்ட்டில் உள்ள கொஷின் ஓரளவுக்கு வந்து கேட்பாங்க, கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அப்போது ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. இது ஆல்ரெடி பார்த்த கொஷின் தான். ஸோ ஹூ செட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் தி ராங் வேர்ட்ஸ். யார் சொன்னது? மார்க் ட்வைன் சொன்னது. இன்னும் மணி பார்த்தோமா? அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின், அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் எழுதினவர்னு சொல்லிட்டு அவர் தான். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஒன்லி poet who had been awarded the title of poet laureate of மிஷிகன். அப்போ இப்படி ஒரு poet laureateனா யார்? இப்போ நமக்கு அரசவை கவிஞர்கள்னு சொல்கிற மாதிரி அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்தந்த கண்ட்ரீஸில் இது போல் poets வந்து வச்சுருப்பாங்க. அப்போது பிரிட்டிஷில் poet laureate இருக்காங்க. அதே போல் இது எங்கள் அமெரிக்கன் poets, அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு poet, அவர் யார்? poet laureate ஆஃப் மிஷிகன் அப்படின்னு சொன்னதில் யார் அந்த poetனு கேட்குறாங்க. அப்போ யார் தான் ஆன்சர்? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், இவர் தான். ஓகே, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ இவர் தான் poet laureate. அண்ட் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், த ஒன்லி poet who had been awarded the title. ஸோ இவர் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க poet laureate ஆஃப் மிஷிகன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, சூஸ் தி அப்ராப்ரியேட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ பாசிட்டிவ் டிகிரி நமக்கு 3 டிகிரி இருக்குது, அப்படி தானே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த கிராமரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த அட்ஜெக்டிவ் வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறது தான். அப்போ பாசிட்டிவ் டிகிரியில் என்ன இருக்கும், கம்பேரிட்டிவ் எப்படி இருக்கும், சூப்பர்லேட்டிவ் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது, இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், சென்டென்ஸ் பாருங்கள், வெரி ஃபியூ ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆஸ் நோபல் அஸ் டீச்சிங். அப்போ நமக்கு தெரியும், இதுதான் வந்து இந்த டேபிள் பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை பாசிட்டிவ் டிகிரின்னு எப்படி கண்டுபிடிப்போம், கம்பேரிட்டிவ் எப்படி கண்டுபிடிப்போம், அண்ட் சூப்பர்லேட்டிவ் சிம்பிள் தான். பாசிட்டிவ் டிகிரினா நமக்கு வந்து என்ன இருக்கும், ஆஸ், வெரி ஃபியூ அண்ட் நோ அதர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கும். கம்பேரிட்டிவ் டிகிரினா அங்கே அந்த அட்ஜெக்டிவில் இஆர் இருக்கும், இல்லைனா மோர் இருக்கும், அண்ட் தேன், THAN, தேன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இப்படி இருந்தால் அது கம்பேரிட்டிவ். அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரினா அந்த அட்ஜெக்டிவில் என்ன இருக்கும், EST சேர்த்துருப்பாங்க, அப்படி இல்லைனா மோஸ்ட் இருக்கும். அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி என்ன சேர்த்துருப்போம், மோஸ்ட் சேர்த்துருப்போம். இந்த முக்கியமான வார்த்தை THE இருக்கும். ஸோ இப்படி இருந்தால் அது என்ன டிகிரியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அப்போது ஒரு டிகிரிலேருந்து இன்னொரு டிகிரிக்கு எப்படி மாற்றுவோம், சிம்பிள். நீங்கள் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே அதை பார்த்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவில் நோ அதர்னு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன இருக்கணும், எனி அதர் இருக்கணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் என்ன இருக்கணும், த EST, அதாவது த போட்டு அங்கே சூப்பர்லேட்டிவ், அதாவது அட்ஜெக்டிவோட EST இருந்தால் அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, பாசிட்டிவ் டிகிரியில் நோ அதர்னு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கு அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில் வார்த்தை என்ன வார்த்தை இருக்கணும், எனி அதர் இருக்கணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் தி இருந்து அதோட அட்ஜெக்டிவோட EST இருக்கணும். இவ்வளோ தான். அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நோ அதர் மவுண்டைன் இஸ் ஆஸ் ஹை அஸ் மவுண்ட் எவரெஸ்ட். அப்போ கம்பேரிட்டிவில் மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹையர் தேன் எனி அதர் மவுண்டைன். அப்போ நம்ம என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம், நோ அதர் மவுண்டைன். ஸோ இருக்க எதுவுமே இருக்கிறதுல இது மட்டும்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே சொல்கிறோம். அப்போ கம்பேர் பண்ணுறப்ப யாருமே இல்லை அப்படிங்கிறது தானே சொல்லணும். அப்போ எனி அதர்னு தான் சொல்லணும். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ஹையர் தென் எனி அதர் மவுண்டைன். அடுத்து சொல்லணும்னா சூப்பர்லேட்டிவ் சொல்கிறப்ப இது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் பெஸ்ட்டு அதில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலை, இது மட்டும்தாங்கிற அர்த்தத்தில் தான் நோ அதர்னு ஆரம்பிச்சிட்டோம். அதனால் சூப்பர்லேட்டிவ் எதில் தான் இருக்கும், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் மவுண்டைன், அவ்வளோதான். இதுவே பாசிட்டிவ் டிகிரி வெரி ஃபியூன்னு ஆரம்பிக்குன்னு வைங்களேன். அப்போ வெரி ஃபியூ அப்படின்னு அர்த்தத்தில் வந்துருச்சுனாலே அங்கே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ வெரி ஃபியூ சிட்டிஸ் ஆர் ஆஸ் க்ளீன் அஸ் சிங்கப்பூர். சிங்கப்பூர் மாதிரி கொஞ்சம் சிட்டிஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெரி ஃபியூ சிட்டிஸ் ஆர் ஆஸ் க்ளீன் அஸ் சிங்கப்பூர். அடுத்தது பாருங்கள், அப்போ சிங்கப்பூர் நம்ம அடுத்து கம்பேர் பண்ணுறோம். சிங்கப்பூர் இஸ் க்ளீனர் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ். அப்போ இதில் பாருங்கள், மோஸ்ட் அதர் இருக்கும், வெரி ஃபியூன்னு இருந்தால் இங்கே என்ன இருக்குது, மோஸ்ட் அதர் இருக்குது. அங்கே எனி அதர் பார்த்தோம், இங்கே மோஸ்ட் அதர் பார்க்குறோம். அப்போ நீங்கள் கேட்கணும், இங்கே எதுக்கு மோஸ்ட் வந்திருக்கு, மோஸ்ட் இருந்தாலே நம்ம என்ன தான் பண்ணுவோம், சூப்பர்லேட்டிவில் தானே சொல்லுவோம். அப்போ இங்கே எதுக்கு மோஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஷின் இருக்கணும்ல, அது பார்க்கலாம். ஸோ சிங்கப்பூர் இஸ் க்ளீனர் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ். அப்போ இங்கே என்ன இருக்கணும்,
மோஸ்ட் அதர் இருக்கணும். அடுத்தது சூப்பர்லேட்டிவில் சொல்கிறப்ப ஒன் ஆஃப் தி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ இதுதான் ஹிண்ட். இந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருந்ததுனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் நமக்கு தெரியும். கம்பேரிட்டிவ்னா ER இருக்கும், அங்கே தேன் இருக்கும்னு தெரியும். அதை வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே மாற்றணும் அப்படின்னா என்னவாயிரும், இது போல் ஹிண்ட் உள்ள வார்த்தைகளை விட்டுருவோம். அப்போ வெரி ஃபியூன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். கம்பேரிட்டிவில் எப்படி இருக்கணும், மோஸ்ட் அதருங்கிற வார்த்தை இருக்கணும். அடுத்தது சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் தி அப்படிங்கிறது இருக்கணும். சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் சிட்டி. அப்போ முதல்ல பார்க்குறப்ப மவுண்ட் எவரெஸ்ட் என்ன இருக்குது அது மட்டும்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் பார்த்தோம். நோ அதர்னு ஆரம்பித்து கடைசி என்ன சொல்லிட்டோம், மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டன்னு முடிச்சிட்டோம். அதுவும் ஒரு ஹையஸ்ட் மவுண்டனில் ஒன்றுன்னு நம்ம சொல்லலை, அது மட்டும்தாங்கிற அர்த்தத்தில் தானே சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் சிட்டிஸ். அப்போ மற்ற நாடுகள்லாம் என்னவா இருக்குது, க்ளீனாக இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். அப்போ வெரி ஃபியூன்னு ஆரம்பித்தா நமக்கு பாசிட்டிவில் வெரி ஃபியூன்னு ஆரம்பித்தா கம்பேரிட்டிவில் மோஸ்ட் அதர்னு இருக்கும், சூப்பர்லேட்டிவில் ஒன் ஆஃப் தின்னு இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். பாசிட்டிவ், இதுதான் க்ளூ வேர்டு. பாசிட்டிவ் டிகிரி ஆஸ்னு இருக்கும். சரியா, அப்படி இருந்தால் அது பாசிட்டிவ். பாருங்கள், ராமு இஸ் ஆஸ் டால் அஸ் ரவி. இது வந்து இதுதான் பேசிக்காக நம்ம படிக்கிறப்ப இப்படி தான் ஆரம்பிப்பாங்க, ஆஸ்னு இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம், கம்பேரிட்டிவில் மாத்திரப்ப ER சேர்த்து தேன் போட்டு எழுதிடுவோம். அப்போ ராமு இஸ் டாலர் தேன் ரவி, ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறாங்க. ராமு இஸ் ஆஸ் டால் அஸ் ரவின்னு போட்டாச்சு. அடுத்து என்னது, ராமு இஸ் டாலர் தேன் ரவி, இது கொடுத்துட்டோம். அடுத்தது சூப்பர்லேட்டிவில் தி போட்டு அட்ஜெக்டிவோட EST எழுதணும். ராமு இஸ் த டாலஸ்ட் பாய் இன் தி கிளாஸ். ஸோ அப்போ அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், வெரி ஃபியூன்னு ஆரம்பித்ததுன்னா அங்கே என்ன இருக்கணும், பாசிட்டிவ் டிகிரியில் வெரி ஃபியூன்னு இருக்குன்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், கம்பேரிட்டிவில் மோஸ்ட் அதர் இருக்கும், சூப்பர்லேட்டிவில் என்ன இருக்கும், ஒன் ஆஃப் தின்னு இருக்கும். ஸோ வெரி ஃபியூ சிட்டிஸ் ஆர் ஆஸ் கிளீன் அஸ் சிங்கப்பூர். கம்பேரிட்டிவில் சிங்கப்பூர் இஸ் கிளீனர் தென் மோஸ்ட் அதர் சிட்டிஸ். சூப்பர்லேட்டிவில் சிங்கப்பூர் இஸ் ஒன் ஆஃப் தி கிளீனஸ்ட் சிட்டிஸ். அடுத்தது நோ அதர்னு ஆரம்பிக்குது அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தது. நோ அதர் ரிவர் இஸ் ஆஸ் லாங்கஸ் தி நைல். அடுத்தது த நைல் இஸ் லாங்கர் தேன் எனி அதர் ரிவர். நோ அதர் எனி அதர். லாஸ்ட்டாக என்னது, த லாங்கஸ்ட். அவ்வளோதான். ஸோ த போட்டு EST சேர்த்து எழுதுற வேண்டியதான். அப்போ இதை வச்சுட்டு இந்த டேபிள் வந்து ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. 2 கொஷின் இந்த செட்டில் வந்துருக்கு. எப்படி வந்து நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேருந்து எப்படி சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை இன்னொரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தும் கொஷின் இருக்குது. அப்போ இதில் வெரி ஃபியூன்னு ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன இது இருக்கும் ஆன்சர், நீங்களே யோசிச்சு உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். வெரி ஃபியூ ப்ரொஃபஷன்ஸ் ஆர் ஆஸ் நோபல் ஆஸ் டீச்சிங். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன, வெரி ஃபியூனா அப்போ அங்கே ஆல்ரெடி என்னவா இருக்குது, மற்ற ப்ரொஃபஷன்ஸும் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ டீச்சிங் இஸ் ஒன் ஆஃப் தி நோபலஸ்ட் ப்ரொஃபஷன். சி த ஆன்சர். ஓகே, மற்ற ஆப்ஷன்லாம் எப்படி ஒமிட் பண்ணலாம், டீச்சிங் இஸ் நோப்லர் தென் எனி அதர் ப்ரொஃபஷன். அப்போ ER வந்துருச்சு, தேன் வந்துருச்சு, அதனால் அது கம்பேரிட்டிவ் கிடையாது. டீச்சிங் இஸ் தி நோப்லஸ்ட் ப்ரொஃபஷன், அப்போ அதை மட்டும்தான் சொல்கிறோமா, அப்போ அங்கே என்ன வந்திருக்கணும், நோ அதர் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சிருக்கணும், கிடையாது. ஸோ அதுவும் இல்லை. நோ அதர் ப்ரொஃபஷன் இஸ் ஆஸ் நோபல் ஆஸ் டீச்சிங்னாலே இது பாசிட்டிவில் இருக்குது, வருதுன்னு, இது கம்பேரிட்டிவில் இருக்குது. அதனால் இது ரெண்டும் வராது. இது ரெண்டில் கண்டுபிடிச்சோன்னா சி தான் ஆன்சர். And next question, இந்த மோஸ்ட் எதுக்கு வருதுன்னு பாருங்கள். தி மோஸ்ட் இல்லைனா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அப்படின்லாம் வந்துட்டுனா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்கிறோம். இதுவே மோஸ்ட் அதர்னு வந்ததுன்னா அதை என்ன பண்ணுறோம், கம்பேரிட்டிவ் டிகிரியில் சொல்கிறோம். வெறுமனே மோஸ்ட் மட்டும் வருது, எந்த கம்பேரிசனும் இல்லாமல் வருதுன்னா அதோடைய குவான்டிட்டியை நம்ம சொல்கிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த மோஸ்ட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஜென்ரல் டேர்மாக யூஸ் பண்ணுறதுனால மோஸ்ட் மட்டும் வந்ததுன்னா அது எந்த கம்பேரிசனையும் சொல்லாமல் இருக்குன்னா அது எது தான், குவான்டிட்டியை பற்றி பேசுகிறது. கம்பேரிட்டிவ் டிகிரியில் மோஸ்ட் அதர்னு இருக்கும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எப்படி இருக்கும், தி மோஸ்ட் இல்லைனா ஒன் ஆஃப் தி மோஸ்ட்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் தி ரைட் செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப் ஃபார் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். அப்போ இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஹவு டேஷ் யூ ஆஸ்க் மீ சச் அ கொஸ்டின். அப்போ என்ன தைரியம் தான் நீ அந்த மாதிரி என்னை பார்த்து அந்த மாதிரி வார்த்தையை கேட்பேன் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான். இதெல்லாம் ஒமிட் பண்ணிடுவோம், நீட்லாம் ஒமிட் பண்ணிடுவோம், இது ரெண்டும். இப்போ டேர் ஆஃபா டேரா அப்படின்னு பார்த்தா டேர் ஆஃப்ங்கிற ஃப்ரேஸே கிடையாது, இதே தப்பு.
dare is never followed by of. இந்த ப்ரொபோஷன் இதோட சேர்ந்து வரவே வராது. அப்போ எது தான் ஆன்சர்? டேர் தான் ஆன்சர். ஹவு டேர் யூ ஆஸ்க் மீ சச் அ கொஸ்டின். இப்போ கோவமாக கேட்போம், ஒரு என்ன தைரியம் தான் அந்த மாதிரி இதில் தானே கேட்குறோம். ஸோ அப்போது டேருங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறது? சேலஞ்ச் ஆர் கரேஜ் அந்த இடத்துல. ஹவு டேர் யூ சே தட். அடுத்தது பாருங்கள், நீட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நெசசிட்டி ஒரு ஆப்ளிகேஷன் இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நெசசிட்டி ஒரு தேவை இருக்குது, இல்லைன்னா ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். யூ நீட் டு ஒர்க் ஹார்ட், இது வந்து நெசசிட்டி அப்படி தானே, நீ வந்து கடினமாக உழைக்கணும், அது வந்து தேவை. ஸோ யூ நீட் டு ஒர்க் ஹார்ட்னு சொல்கிறோம். அடுத்தது ஆட் டு அப்படிங்கிறது டியூட்டி இல்லை அட்வைஸ் இல்லை ப்ராபபிலிட்டி, அது ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி. அப்போ யூ ஆட் டு ஹெல்ப் தி புவர் அப்படின்னா அது வந்து டியூட்டி இல்லைனா அட்வைஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது என்னது ஒரு டியூட்டி இல்லைனா அட்வைஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது ஆட் டு. ஓகே, த ட்ரெயின் ஆட் டு பி அரைவ் சூன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி, கண்டிப்பாக அது என்ன பண்ணுவோம், சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ட்ரெயின், அதனால். ஸோ இது நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் தி வேர்ட் ட்ராகன் டிக்டேட். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் நேம். அப்போ ட்ராகன் டிக்டேட்னா என்னென்னா a software which recognize speech and converts it to text. இதுதான் இந்த டிவைஸ். ஸோ ட்ராகன் டிக்டேட், நம்ம டிக்டேட் பண்ணுவோம், அது நம்மளுக்கு என்னவா மாற்றி கொடுக்கும், டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும், அதுதான் ட்ராகன் டிக்டேட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளே தி ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிறதுல யார் டிடெக்டிவ் ரோல் ப்ளே பண்ணுறான்னு கேட்குறாங்க. யார் இந்த ஆப்ஷனில் பார்க்குறப்ப இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், அதுதான். ஸோ இதுதான் ஆன்சர், தி ரெட் ஹெட்டட் லீக். ஓகே, டிடெக்டிவ் ரோல் யார் ப்ளே பண்ணா. அடுத்தது ஃபார் தி ரிச் விமன் தி பேர் ஆஃப் tongues was as precious as the sack of dash. ஸோ 7th ஸ்டாண்டர்ட் லெசனில் வரக்கூடிய இந்த லெசன் ஈட்கா அப்படிங்கிற லெசனில் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுது, அவங்க பாட்டிக்கு ஒரு பேர் ஆஃப் டாங்ஸ் வாங்கி கொடுப்பான். அவங்க கை வந்து அந்த ரொட்டி போட்டதுனால கை சுற்றும்ல, அதனால் அவன் வாங்கி கொடுப்பான், டாய்ஸ் எதுவும் வாங்காமல். அப்போ அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகி இது மாதிரி தான் புக்கில் இருக்கக்கூடிய இதே வரி தான் அங்கேயே இருக்குது. ஸோ ஹேமட் ரிப்ளைட் இன் அன் இன்ஜியோர்டு டோன், யூ பர்ன் யுவர் ஃபிங்கர்ஸ் ஆன் தி அயன் பேன் ஸோ ஐ பாட் தம். ஸோ நீங்கள் ஒரு நாளும் உங்கள் கையால் அதை எடுக்கிறப்போ உங்கள் கை சுடுது, அதனால் நான் அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னோடனே பாட்டிக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகி அவங்க சொல்கிறாங்க, த பேர் ஆஃப் டங்ஸ் வாஸ் ஆஸ் ப்ரீஷியஸ் அஸ் தி சாக் ஆஃப் சில்வர். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு சில்வர் மூட்டையோட கம்பேர் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, அதை விட இதுதான் எனக்கு பெருசாக தெரியுது, இது அந்தளவுக்கு ஈக்குவல் ஒரு ப்ரெஷியஸான திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே எடுத்தோடனே கோல்டுன்னு போடக்கூடாது, ஏன்னா நம்ம கோல்டோட தான் எல்லாம் கம்பேர் பண்ணுறோம், அது கிடையாது. ஸோ சாக் ஆஃப் சில்வர் இந்த லெசன்லேருந்து தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் add suitable question tag for the following sentences. அப்போ என்ன, nobody has arrived yet. அப்போ எடுத்தோடனே பார்த்துருவோம் nobody, அப்போ அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் டேக் இருக்கணும், எல்லாமே பாசிட்டிவ் டேக் தான். அடுத்தது என்ன பி வெர்போ ஆக்சிலரி வெர்போ என்ன இருக்கோ அப்படின்னு பார்த்தா அதில் ஹேஸ் அப்படின்னு வந்ததுனால அது ஹேஸ் தே அப்படின்னு போட்டால் எனக்கு தப்பு. என்ன தான் வரும், ஹேவ் தே தான் வரும். இப்போ பாருங்கள், இது சிங்குலர், இது ப்ளூரல், இதுவே ஒரு மிஸ்டேக் தான். அப்போ என்ன தான் வரும், ஹேவ் தே தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நோபடி, நோ ஒன், நத்திங் இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். ஸோ த டேக் மஸ்ட் பி இன் பாசிட்டிவ். அடுத்தது நோபடி கால்ட் யூ அப்படின்னா இங்கே என்ன போடுவோம், டிட் தே. நோபடி வந்துட்டுனாலே அங்கே வந்து என்ன தான் இருக்கணும், தே தான் இருக்கணும். ஸோ தே இருக்கிறதுனால, ஏன்னா யார் எவரெல்லாம் மென்ஷன் பண்ணலை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதனால தே. அது அப்போது நமக்கு இங்கே டேக் எப்படி இருக்கணும், இந்த வேர்டு அந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக போடணும்ல, அதனால் நம்ம இங்கே என்ன தான் கொடுக்கணும், ஹேவ் தே தான் ஆன்சர். ஓகே, நாட் ஹேஸ் தே. என்ன ஆன்சர், ஹேவ் தே. அடுத்தது த வேர்ட் டயலாக் இஸ் என்ன, எந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கு, த வேர்ட் டயலாக் இஸ் டேஷ் வேர்ட். என்ன வார்த்தை, க்ரீக், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச் ஆர் இந்தியன்னு கேட்டால் இது க்ரீக் வேர்ட். டயலாக்ங்கிறது எங்கேருந்து வருது, க்ரீக்லேருந்து வந்த வார்த்தை. அடுத்தது விச் ஆஃப் தி கிவன் ஆப்ஷன் இஸ் சிமிலி. அப்போ சிமிலினா ரெண்டு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கணும், கம்பேர் பண்ணியிருக்கணும். அங்கே ஆஸ் இல்லைன்னா லைக் அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்கும். அப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸ்லாம் பாருங்கள், ஷீ இஸ் தி ஆப்பிள் ஆஃப் மை ஐ அண்ட் ஹிஸ் பிரெயின் இஸ் அ கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் த பஸ் இஸ் ஸ்லோ அஸ் ஸ்னெயில், இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. என்னதான், ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் pearls ஆஃப் விஸ்டம். அப்போ சி தான் ஆன்சர். மற்ற எல்லாமே என்னதான், மெட்டஃபர் தான். ஓகே, இது எல்லாமே என்னதான்,
மெட்டஃபர் என்ன direct comparison as like எதுவுமே இல்லை ஆனால் far-fetched கம்பேரிசனாக இருக்குது அப்படி தானே his words are pearls of wisdom pearls words இது ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போ லைக்குன்னு இடையில போட்டிருந்தா இது சிமிலியாக இருக்கும் அது இல்லை அதே போல் his brain is a computer அடுத்தது she is an apple of my eye னா she is very close to me ன்னு அர்த்தம் அப்படி தானே and next இது ஒரு idiom அடுத்தது which of the following is positive degree அப்போ இங்கேருந்து நம்ம பாசிட்டிவ் டிகிரி கண்டுபிடிக்கணும் ரம்யா இஸ் taller than any other in the class அப்போ இது என்ன டிகிரியில் இருக்குது கம்பேரட்டிவ் டிகிரியில் இருக்குது டாலர் இருக்குது than இருக்குது any other இருக்குது அப்போ any other இருந்தால் இங்கே என்ன வரணும் ஆப்ஷனில் பாருங்கள் ரம்யா இஸ் a tall girl வராது ரம்யா இஸ் தி டாலஸ்ட் கேர்ள் வராது ஏன்னா இது சூப்பர்லேட்டிவில் இருக்குது வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இன் தி கிளாஸ் ஆர் ஆஸ் டாலஸ் அப்படின்னு வருமா இல்லை நோ அதர் கேர்ள் இன் தி கிளாஸஸ் ஆஸ் டாலஸ்ன்னு வருமா ஓகே கண்டுபிடிங்க வெரி ஃபியூ கேர்ள்ஸ் இன் தி கிளாஸஸ் ஆர் ஆஸ் டாலஸா இல்லை நோ அதரா ஏன்னா நம்ம அதுக்கு தான் ஃபஸ்ட்டே அந்த பாக்ஸ் என்ன பண்ணோம் பார்த்தோம் ஸோ எது வரும் வெரி ஃபியூ கேர்ள்ஸா இல்லை நோ அதர் கேர்ளா இதுதான் வரும் ஏன்னா நோ அதர் தான் வரும் ஏன்னா எனி அதர் வந்துருச்சு அப்படி தானே எனி அதர் கேர்ள் இன் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இங்கே வேறு யாரும் அவளை போல் இல்லை ஸோ நோ அதர் கேர்ள் இன் தி கிளாஸஸ் ஆஸ் டாலஸ் ரம்யா தான் ஓகே நெக்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ங்கிறப்ப என்ன பண்ணுவோம் த மேன் தட் ஹேஸ் சீட்டட் மீ இஸ் அரஸ்டட் the man who has cheated me is arrested and whom வருமா whose வருமா ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் நம்ம அந்த பர்டிகுலர் வேர்டு அந்த டேஷில் கொடுத்துருக்காங்கல்ல that who whom whose இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சி போடுறது இப்போ என்ன பண்ணுவோம் எங்கெல்லாம் வந்து who யூஸ் பண்ணுவோன்னா ஒரு பர்சனை பற்றி அங்கே பேசுகிறோம் அது சப்ஜெக்டாக இருந்ததுன்னா அங்கே என்ன பண்ணணும் அது சப்ஜெக்ட் அந்த அர்த்தத்தில் வருதுன்னா சப்ஜெக்ட் ஆஃப் தி வேர்புனா அதை நம்ம என்ன பண்ணணும் அங்கே நம்ம ஹூ தான் போடணும் இதுவே அந்த பர்சன் ஆப்ஜெக்டாக வருதுன்னா அங்கே என்ன பண்ணணும் ஹூஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஹூம் வந்து யூஸ் பண்ணணும் பொசஷன் அந்த மாதிரி இது பண்ணுறப்ப தான் என்ன போடுவோம் ஹூஸ் யூஸ் பண்ணுவோம் பொசஷன் யாருடைய அந்த அர்த்தத்தில் வரும் இது என்னது யாருடைய இது யாரை அப்படிங்கிறது ஓகே அப்போ யாரை அப்படின்னாலே அங்கே என்னது ஆப்ஜெக்ட் தான் வருது இது என்னது யார் ஸோ பர்சன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்ட் அடுத்தது தேட்டுங்கிறது மோஸ்ட்லி திங்ஸுக்கு சம்டைம்ஸ் ஒரு இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்டில் சொல்கிறப்ப அது பீப்புளுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் த மேன் whom I met yesterday is a doctor அப்போ இங்கே whom எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷன் அவங்கள தானே நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இங்கே ரிசீவர் ஆஃப் தி ஆக்ஷனாக வர்றதுனால இது என்னது ஆப்ஜெக்ட் தான் ஸோ இங்கே whom யூஸ் பண்ணுறோம் த மேன் who I met yesterday is a doctor வராது த மேன் whom I met yesterday is a doctor தான் கரெக்ட் அடுத்தது இதை இந்த சென்டென்ஸ்லேருந்து ஐ met him அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம உருவாக்கலாம் அதில் எப்படி என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது ஐ met him yesterday அப்படின்னு யூஸ் பண்ணலாம் அடுத்தது த கேர்ள் whom you saw the park is my friend இதுவுமே ஆப்ஜெக்டாக தான் வருது அடுத்தது ஹூஸ் பாருங்கள் த பாய் ஹூஸ் பைசைக்கிள் வாஸ் ஸ்டோலன் இஸ் க்ரைங் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா யாருடைய பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தானே சொல்கிறோம் த பாய் ஹூஸ் பைசைக்கிள் இஸ் ஸ்டோலன் இஸ் க்ரைங் ஓகே அடுத்தது த ரைட்டர் ஹூஸ் புக் யூ லைக் லிவ்ஸ் ஹியர் ஓகே ஸோ ஹூஸ்னா பொசஷன் அடுத்தது தேட்டுங்கிறத ஒரு திங்ஸ் பற்றி பேசுவோம் சம்டைம்ஸ் என்னது பீப்புள் பற்றியும் வரும் அப்போ த கார் தட் ஐ பாட் இஸ் வெரி ஃபாஸ்ட் ஸோ திங்ஸ் கார் அதே போல் கீழே உள்ள சென்டென்ஸ் பாருங்கள் த கேர்ள் தட் ஓன் தி ப்ரைஸ் இஸ் மை கசின் அப்போ இது இன்ஃபார்மலாக சொல்கிறப்ப தட் அது அப்படின்னு சொல்ல நம்மளே பேசுகிறப்ப சொல்கிறோம்ல அது மாதிரி தான் ஸோ த கேர்ள் தட் ஓன் த ப்ரைஸ் இஸ் மை கசின் அப்போ இங்கே ஆன்சர் என்ன ஹூ தான் வரும் த மேன் ஹூ ஹாஸ் சீட்டட் மீ இஸ் அரஸ்டட் the man who has cheated me is arrested read the given sentence and choose the correct marginal or quasi-modals அப்போ யார் my grandfather dash walked for a long hours when he was young அப்போ தெரியும் used to இதுதான் வரும் my grandfather used to walk இது தெரியும் ought to duty advice dare not அப்படிங்கிறது courage அதெல்லாம் பற்றி பேசுகிறது and need to இது necessity
அப்போ இது என்னது, அவங்க சின்ன வயசாக இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் நடப்பார். அப்போது used to தான் கரெக்டாக வரும். மை கிராண்ட்ஃபாதர் used to walk for a long hours when he was young. ஸோ இதில் தெரிஞ்சு அது பாஸ்டில் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அண்ட் இங்கே இதுதான் வரும், used to தான் வரும். நம்ம சின்ன வயசில் மரம்லாம் ஏறுவோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஐ used to climb trees when I was young அப்படின்னு சொல்லலாம். அப்போ அது போல் உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம used to தான் யூஸ் பண்ணணும். need to தெரியும், necessity, ought to அட்வைஸ் அல்லது டியூட்டியை பற்றி பேசுனா, டேர் நாட், டேர் அந்த மாதிரிலாம் வந்து என்னது கரேஜ் அது. அண்ட் நெக்ஸ்ட், ஷீ ஸ்பெண்ட் 4 years ஸ்டடிங் ஃபார் ஹர் லா டிகிரி டேஷ் ஷீ கண்டினியூ டு ஒர்க் அட் த பேங்க். அப்போ இங்கே கரெக்டான கனெக்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர் ஃபோரா இல்லை ஃபார் இன்ஸ்டன்ஸா, பிகாஸா, மீன் வைலா. இப்போ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மீனிங் பார்ப்போம். தேர்ஃபோர் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஷோஸ் ரிசல்ட். ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதோடைய ரிசல்ட் என்னவாக இருந்தது. ஹீ ஸ்டடிட் ஹார்ட் தேர்ஃபோர் ஹீ பாஸ்ட். கஷ்டப்பட்டு படித்தான், அதனுடைய விளைவு என்ன ஆகிருக்கு, ரிசல்ட் என்ன கிடச்சிருக்காமே, பாஸ் ஆகியிருக்கான். அப்போ தேர்ஃபோருங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், இது போல் உள்ள சுச்சுவேஷனுக்கு. அடுத்தது ஃபார் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் நடந்ததுன்னு நான் சொல்கிறேன்னா அதுதான் என்னது, ஃபார் இன்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்போ மெனி அனிமல்ஸ் ஆர் நாக்டர்னல். நாக்டர்னல் மீனிங் என்ன, நைட்டெல்லாம் நடமாடக்கூடிய, இரவில் நடமாடக்கூடிய விலங்கோ பறவை. அப்போது மெனி அனிமல்ஸ் ஆர் நாக்டர்னல், நிறைய இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் owls. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒன்று தான் என்னது, owl, ஆந்தை. அப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸுங்கிறது என்னதுக்கு சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பிகாஸ். பிகாஸ்னால் என்னது, ஷோஸ் ரீசன், அது ரிசல்ட், இது ரீசன். இப்போ காரணம் சொல்கிறோம், ஹீ ஸ்டேட் ஹோம், அவன் வீட்டில் தங்கியிருந்தான். காரணம் என்ன, பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங், மழை பெஞ்சது, அதனால அவன் வீட்டில் இருந்தான். ஸோ காரணத்தை சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோருங்கிறது ரிசல்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸுங்கிறது எக்ஸாம்பிள் சொல்லும்போது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் அப்படிங்கிறது ஷோஸ் ரீசன். அப்போ எது தான் வரும், மீன் வைல் தான் வரும். இப்போ மீன் வைல் அப்படிங்கிற வார்த்தை என்னது, சைமல்டேனியஸாக 2 ஆக்ஷன் நடக்கு, அட் அ டைமில் 2 விஷயம் நடக்கு, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், மீன் வைல் யூஸ் பண்ணுறோம். இங்கே சைமல்டேனியஸாக என்ன விஷயம் நடக்கு, அவள் வந்து 4 வருஷம் லா படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறான். அட் த சேம் டைம் அவள் என்னவும் பண்ணுறா, ஒர்க்கும் பண்ணுறா பேங்கில். அப்போ ஷீ ஸ்பெண்ட் 4 years ஸ்டடிங் ஃபார் ஹர் லா டிகிரி, மீன் வைல் ஷீ கண்டினியூ டு ஒர்க் அட் தி பேங்க். அப்போ சைமல்டேனியஸாக ஒரே டைமில் என்ன பண்ணுதா, 2 ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதுதான். ஓகே, ஹியர் 2 actions are happening at the same time. She was studying for her degree and she was also working at the bank. அதனால் so the connector that shows simultaneous action is meanwhile. Okay. நெக்ஸ்ட் கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது, மை ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். அப்போ பாருங்கள், இஸ் ரீடிங். அப்போ இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், verb ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்குது. இப்போ என்ன வரும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ் அப்படின்னு இருக்குது. கரெக்டு தானே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு இன்னொரு இது என்ன சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் ப்ராக்ரெசிவ்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட்னா என்ன, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் ஒரு ஆக்ஷன் வந்து அது ரொட்டீன் ஒர்க்கோ இல்லை ஹெபிச்சுவல் ஆக்ஷனோ இல்லை ஒரு யூனிவர்சல் ஃபேக்டோ இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் நம்ம இதில் தான் எழுதுவோம், ப்ரெசண்ட்டில் தான் எழுதுவோம். The sentence my father is reading the newspaper shows the action happening in the present moment indicated now. So verb plus ing இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து பாருங்கள், ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஃபார் ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஆர் ஜென்ரல் ஆக்ஷன் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரி மார்னிங். ஸோ எவ்ரிடே இந்த மாதிரி இதில் ரொட்டீனாக நடக்குது, இதுதான் மாற்றமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வர்றப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸ். அங்கே என்ன இருக்கும், verb 1ல் இருக்கும். ஹீ ஷீட் இருந்ததுன்னா verb ப்ளஸ் எஸ் இருக்கும். அப்போ மை ஃபாதர் அப்படிங்கிறதுக்கு இடையில யார் என்னதான் இருக்குது பின்னாடி, அதோடைய ஹீ தானே இருக்குது. ஸோ அதனால் ரீட்ஸ் கரெக்டாக தானே, ஹீ ரீட் அப்படின்னு இருக்கிறதுல எஸ் சேர்த்து எழுதுகிறோம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்னால் ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் பாஸ்ட். அப்போ மை ஃபாதர் ரீட் த நியூஸ் பேப்பர் எஸ்டர்டே. ஓகே, இங்கே V2 ஃபார்ம் இருக்கும், ரீடோடைய V2 ஃபார்மும் ரீட் தான். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் தி பாஸ்ட். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்டில் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் அதோடைய எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கும். கண்டினியூ டு த
present or has an effect on the present. My father has read the newspaper. Sometimes இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா present perfect, recent pastன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம், உள்ளே போயிட்டு டக்குன்னு படம் போட்டாங்க அப்படின்னா நம்ம கேட்போம் எப்போ போட்டாங்க, ஜஸ்ட் நோ, இப்போ தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஊட்டி, அப்படி உள்ளதுக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ டேஷ் எவ்ரி திங் யூ ஹாவ் செட். ஸோ இங்கே ப்ரிப்போஷனல் வேர்ப் என்ன யூஸ் பண்ணுவோன்னு போட்டிருக்காங்க. அப்போ அக்ரி வித்னா என்ன, அக்ரி ஃபார்னா என்ன? இப்போ அக்ரி வித் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய ஒப்பீனியனும் இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா அது என்னது, அக்ரி வித். இப்போ அக்ரி வித், ஐ அக்ரி வித் யூ கரெக்டாக இருக்குல்ல. ஸோ ஐ டேஷ் எவ்ரி திங் யூ ஹாவ் செட். அப்போ என்ன தான் வரும், ஐ அக்ரி வித் அப்படிங்கிறது தான். அடுத்தது அக்ரீடு டு அப்படின்னா கன்சென்ட் அல்லது ஆக்சென்ட் ப்ரப்போசல். ஐ அக்ரி டு யுவர் டேர்ம்ஸ். ஸோ ஒரு ப்ரப்போசல் ஒன்று வருது, அப்போது அந்த டைமில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னது, ஐ அக்ரீடு டு அப்படின்னு. அடுத்தது அக்ரி ஆன் அப்படின்னா டிசைட் பண்ணுறது, இல்லைன்னா ரீச் கான்சென்ஸ் அப்படிங்கிறப்ப வி அக்ரீட் ஆன் அ டேட் ஃபார் த மீட்டிங். ஸோ ஒரு பிளான், ஸோ அப்போ நம்ம வந்து அந்த இதுக்கு ஒப்புக்கொள்கிறது தான். ஸோ வி அக்ரி ஆன் அ டேட் ஃபார் த மீட்டிங். அடுத்தது அக்ரீட் ஃபார், பை இல்லைன்னா அட் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃப்ரேஸே தப்பு. நம்ம அப்போ எப்படி டேர் ஆஃப்னு பார்த்தோமோ ஒரு வார்த்தை கிடையாதோ அதே போல் தான் அக்ரி ஃபார் இல்லைன்னா பை அல்லது அட்டுன்னு கொடுத்தாலே அந்த வார்த்தையே தப்பு. ஓகே, ஸோ ஐ அக்ரி வித் எவ்ரி திங் you have said. Okay, so blended word கொடுத்துருக்காங்க, நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட். அப்போ என்ன தான் வரும், நியூஸ் காஸ்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட், பர்சன் லிவிங் வித் 60s. அப்போ 60 வயசுக்கு அந்த டைமில் வாழ்கிறவங்க, நம்ம பர்சன் 70s இருக்காங்க, 60s போய்கிட்டு இருக்கு, இப்போ 20s அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்களெல்லாம் என்ன சொல்லுவோம்? அப்போது டெனாரியன் அப்படின்னா 10 வயசுலேருந்து ஒரு 19 வயசில் இருக்கக்கூடியவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டெனாரியன். அடுத்தது குவாட்ராஜெனேரியன் அப்படின்னா 40 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் உள்ளவங்கள என்ன சொல்லுவோம், குவாட்ராஜெனேரியன். அடுத்தது ஹெக்ஸாஜெனேரியன்னா 60s. ஸோ 60s to 60லேருந்து 69 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்கள என்ன சொல்கிறோம், ஹெக்ஸாஜெனேரியன். அண்ட் ஆக்டாஜெனேரியன்னா 80 வயசுக்கு மேலே, 80 to 89 இயர்ஸில் உள்ளவங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, 60s, அதனால் இது என்ன தான் வரும், ஹெக்ஸாஜெனேரியன் தான் வரும். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை தி பேட்டர்ன் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஷீ இஸ் அ டாக்டர் நவ். ஸோ ஷீ சப்ஜெக்ட், எஸ் வெர்ப், எ டாக்டர். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அந்த சென்டென்ஸ் என்ன ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட். நவ் என்னது, அட்வர்ப், டைமர் ஆஃப் அர்ஜென்ட். ஸோ SVCA தான் ஆன்சர். நெக்ஸ்ட், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் தீஸ் வண்டர்ஃபுல் லைன். அப்போ என்னதான், ராபர்ட் ஃப்ராஸ்ட் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது போம். என்ன போம், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோவி ஈவினிங். இதுதான் ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதுன ஒரு போம். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி இஸ் அன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். எத்தனை இருக்கு கீதாஞ்சலி, மொத்தம் 103 போம் இருக்கும். ஓகே, next, fill in the blank with suitable preposition. அப்போ a child places his toys dash a blanket. அப்போ என்ன வரணும், அண்டரா, பிலோவா, டவுனா, இன்னா. இன் வராது, ஏன்னா பிளாங்கெட்டுன்னு கொடுத்தாச்சு. பிளாங்கெட்டுக்குள்ளே வச்சாலா இல்லை வெளியே வச்சாலா அப்படின்னு இன் வந்து ஒரு என்க்ளோஸ்டு ஏரியாவை சொல்கிறப்ப தான் அது என்னது, இன் வரும். ஸோ அதனால இன் வராது. அப்போ எங்கெல்லாம் அந்த அண்டர், பிலோ, டவுன் இந்த 3 வார்த்தையும் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ பிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே யூஸ் பண்ணுவோம், இண்டிகேட் லோவர் பொசிஷன். ஸோ இண்டிகேட் லோவர் பொசிஷன்ஸ். அப்போ ஒரு லெவல் ஒரு ரேங்க் பற்றி பேசுகிறப்ப அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம், பிலோ. அது ஃபிசிக்கலாக அங்கே போய் டச் ஆகுமானா கிடையாது, பிலோ அப்படிங்கிறத சொல்கிறப்ப. இப்போ ஒரு செவர் இருக்குது, அந்த செவத்து அந்த ஒரு விண்டோ இருக்குது, இதில் எக்ஸாம்பிள் இருக்கும், ஒரு விண்டோ இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குன்னா அது அதுக்கு பிலோ.
ஸோ அது டச் ஆகிட்டு இருக்குமானா கிடையாது, அந்த விண்டோக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் இருக்குல்ல. ஸோ அப்போது இது என்னது லெவல் ஆர் ரேங்க் இல்லைன்னா ஒரு லோவர் பொசிஷனை பற்றி பேசுகிறப்ப தான் பிலோ. ஸோ யூசேஜ் பாருங்கள், இண்டிகேட்ஸ் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹையர் டு லோவர் பிளேஸ். இதுவே இன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா இது என்னது இன்சைட் ஆர் என்க்ளோஸ்ட் ஏரியா இன் அப்படின்னு சொன்னான். ஸோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சுற்றி அடைச்சிருந்து உள்ள அப்படிங்கிற அர்த்தம், அதாவது என்க்ளோஸ்ட் ஏரியா. அடுத்தது அண்டர் அப்படின்னு பார்த்தா அது என்னது அடியில். ஸோ பினீத் ஆர் கவர்ட் பை சம்திங். ஸோ அண்டர் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சுற்றி தண்ணி தான் இருக்குது கீழே. அப்போது பினீத் ஆர் கவர்ட் பை சம்திங் இந்த மீனிங்கில் வந்தால் அங்கே அண்டர் யூஸ் பண்ணணும். ஸோ த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அண்டர் தி டேபிள். ஸோ டைரெக்டாக அதுக்கு கீழே. இதுவே பிலோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லோவர் லெவல் தேன் சம்திங். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஸோ அண்டர் டைரக்ட்லி பினீத் ஆர் கவர்ட், டாய்ஸ் அண்டர் தி பிளாங்கெட், டவுன் மூமெண்ட் ஃப்ரம் ஹையர் டு லோவர். ஸோ ஒரு படியிலேருந்து கீழே இறங்குறோம், மாடிப்படியிலேருந்து இல்லை இங்கேருந்து மேலே போகிறோம் அப்படின்னா என்னது அதுதான் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், டவுன் யூஸ் பண்ணுவோம், வாக் டவுன் தி ஸ்டேர்ஸ். அடுத்தது பிலோ லோவர் லெவல். ஸோ ஃப்ளோர் பிலோ இல்லைன்னா டெம்பரேச்சர் பிலோ 0 இந்த மாதிரியான அர்த்தத்தெல்லாம் சொல்கிறது. அப்போ இதுதான் அண்டருங்கிறது டைரக்ட்லி பினித், அதுக்கு கீழே அப்படியே நேராக கீழே. இதுவே டவுன் அப்படின்னா இந்த மூமெண்ட் டவுன்வேர்டாக வர்றது. ஸோ இப்படி உள்ளது ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரோம் அப்படின்னா அது அங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், டவுன் யூஸ் பண்ணுவோம். இதுவே பிலோ அப்படின்னா லோவர் லெவல் அந்த மாதிரி அர்த்தத்தில். அப்போ அது வந்து நெசசிட்டி என்னென்னா ஃபிசிக்கலாக டச் ஆகிருக்கணும் அந்த மாதிரி அர்த்தம்லாம் இல்லை. ஸோ இது என்னது லோவர் லெவல், நாட் நெசசரிலி பினீத். அப்படி எக்ஸாக்டாக இது வந்து டைரெக்டாக பினீத்தாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இதில் ஆன்சர் என்னவாக இருக்கும், a child plays his toy under a blanket. Okay. So fill in the blanks with the correct punctuation word. என்ன வரும், situation கொடுத்துட்டாங்க, என்ன statement இருக்குன்னு. The dash is used to mark the end of the declarative or an imperative sentence. அப்போ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்லேயோ இல்லை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயோ நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் ரெப்ரசன்ட்ஸ் தி கிரேட்டஸ்ட் பாஸ். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன டெஃபினிஷனோ அதை கொடுத்தாச்சு, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஒரு டிக்ளரேட்டிவ், இன்டராகேட்டிவ் அப்போ அது வந்து கேள்வி, இது வந்து ஒரு செய்தி வாக்கியம். அடுத்தது என்னது இன்டராகேட்டிவ். அண்ட் இம்பரேட்டிவில் அது ரெக்வஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆர்டராக இருக்கலாம். லாஸ்ட்டாக எக்ஸ்க்ளமேட்ரி. அப்போ நமக்கு தெரியும் இன்டராகேட்டிவில் கொஷின் மார்க் இருக்கும், எக்ஸ்க்ளமேட்ரியில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும், ஆச்சரியக்குறி இருக்கும். அப்போ மிச்ச ரெண்டில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே. அண்ட் இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, கிரேட்டஸ்ட் பாஸ் அப்படிங்கிறப்ப லாங்கஸ்ட் பாஸ். ஆனால் பாஸ்னாலே என்ன நிறுத்துகிறோம், அப்போ ஃபுல் ஸ்டாப் தானே. அப்போ ஃபுல் ஸ்டாப் தான் ஆன்சர். காலன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், செமிகாலன் அண்ட் அப்போஸ்ட்ரஃபி. அப்போஸ்ட்ரஃபி தெரியும், பொசஷன் அதை சொல்கிறதுக்கு தான். யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி அப்போஸ்ட்ரஃபி போட்டு தான் எஸ் போடுவோம். ரவிஸ் புக் அப்படின்னு சொல்கிறோம்னா ரவியினுடைய புக். அப்போது இது மாதிரி இடத்துல தான் நம்ம அப்போஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுவோம். அப்போ காலன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டு இன்ட்ரடியூஸ் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எழுதும்போது காலன் யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ ஐ நீட் டு பை ஃபியூ திங்ஸ் அட் த ஸ்டோர். எதெல்லாம் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ மில்க், எக் அண்ட் பிரெட் இதெல்லாம். அடுத்தது டு இன்ட்ரடியூஸ் அன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் கிளாரிஃபிகேஷன். அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஷி வாஸ் கான்ஃபிடென்ட் அபவுட் தி ரிசல்ட். எவ்ரி ப்ராக்டிஸ் டெஸ்ட் ஹேட் பீன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வரப்போகுது அடுத்து அப்படிங்கிறப்ப நம்ம காலன் யூஸ் பண்ணணும். அடுத்தது டு இன்ட்ரடியூஸ் கொட்டேஷன். ஒரு கொட்டேஷன் ஒருத்தங்க பேசுனது அப்படியே அந்த வார்த்தைகளை அப்படியே கொண்டு வந்து அந்த எழுத்தில் நம்ம காமிக்க போகிறோன்னா ஷீ சேஸ் அப்படின்னு போட்டு கொட்டேஷன் போட்டுட்டு காலன் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், அந்த கொட்டேஷனை கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், தி ஆத்தர்ஸ் ஃபைனல் வேர்ட்ஸ் வர் பவர்ஃபுல். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை வந்து அவ்வளோ பவர்ஃபுல். என்ன சொன்னார், வி மஸ்ட் ட்ரை ஃபார் கிரேட்னஸ் இன் ஆல் வி டூ. சரியா. ஸோ அப்போ இது போல் யாரோ பேசுனதை நம்ம வந்து கோட் பண்ணி காமிக்க போகிறோம்னாலும் அங்கே அதுக்கு முன்னக்கூட்டி என்ன பண்ணணும், காலன் வந்து வைக்கணும். அடுத்து டைம் ஃபார்மெட். நமக்கு தெரியும் டைம் ஃபார்மெட் மென்ஷன் பண்ணுறப்போ காலன் வச்சு தான் போடுவோம். 2:30 PM 2க்கு அப்புறம் என்ன இருக்கும், காலன் இருக்கும். அடுத்து டு செப்பரேட் டைட்டில் ஃப்ரம் சப்டைட்டில்.
ஸோ ரெண்டு டைட்டில் இருக்குது, அதில் மெயின் டைட்டில் அண்ட் சப்டைட்டில் அப்படிங்கிறப்ப சப்டைட்டிலுக்கு என்ன பண்ணுவோம், காலன் கொடுப்போம். மை ஃபேவரட் புக் இஸ் தி லார்ட் ஆஃப் தி ரிங், சப்டைட்டில் என்ன, த ஃபெல்லோஷிப் ஆஃப் தி ரிங். அடுத்தது செமிகாலன். செமிகாலன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா கனெக்ட் டு இண்டிபெண்ட் கிளாஸஸ். அப்போ இண்டிபெண்ட் கிளாஸஸ்னால் அதால் தன்னிச்சையாக நின்று பொருள் தர முடியும், அதுதான் இண்டிபெண்ட் கிளாஸஸ். டிபெண்ட் கிளாஸஸ்னால் அந்த கிளாஸ் அந்த சென்டென்ஸ் வந்து ஏதோ ஒன்று சார்ந்திருந்து பொருள் தரப்போகுது. அப்போது த ரெயின் வாஸ் போரிங், த கேம் வாஸ் டிலைடு. ஸோ ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸ், இது ரெண்டையும் நம்மளால் தனித்தனியாக சார்ந்து என்ன பண்ண முடியும், பொருள் வந்து தனியாகவே கிடைக்கிது. த ரெயின் வாஸ் போரிங்னா மழை நல்லா பெய்யுதுன்னு அர்த்தம். த கேம் வாஸ் டிலைடு, மேட்ச் வந்து என்ன ஆகுது, டிலே ஆகுது, லேட் ஆகுது. இதையும் தனியாக எடுத்து பார்த்தா மீனிங் இருக்குது, அதையும் தனியாக எடுத்து பார்த்தா மீனிங் இருக்குது. ஆனால் இது ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கொடுத்து ஒரே சென்டென்ஸாக மாற்றுவோம். இங்கே என்ன, ரெண்டு சென்டென்ஸை தனித்தனியாக நடந்த நிகழ்வை நம்ம எழுதுகிறப்ப இது போல் செமிகாலன் கொடுக்கலாம். கனெக்ட் டு இண்டிபெண்ட் கிளாஸஸ். ஓகே, அடுத்தது செப்பரேட் ஐட்டம்ஸ் இன் அ காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட். ஸோ ஐ விசிட்டட் லண்டன் இங்கிலாந்து, அடுத்தது பாரிஸ் ஃப்ரான்ஸ் அண்ட் ரோம் இட்டலி. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட் லண்டன் இங்கிலாந்து இது தனி இடம், அடுத்தது பாரிஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் அது தனி, அடுத்தது ரோம் அண்ட் இட்டலி. இப்படி நான் என்ன பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் லிஸ்ட் நிறைய வந்து வெவ்வேறு ஊர்களை பற்றியோ இல்லை வெவ்வேறு பொருட்களை பற்றியோ எழுதுறேன்னா இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செமிகாலன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இவங்க பாருங்கள், தி கான்ஃபரன்ஸ் அட்டெண்டன்ஸ் கேம் ஃப்ரம் ஸ்ப்ரிங்ஃபீல்ட் கலிஃபோர்னியா, அடுத்தது மாஸ்கோ, இடாஹோ அண்ட் அலாமோ அண்ட் டென்னசி. ஸோ இது போல் காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டை கொடுக்குறப்ப செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து அப்போஸ்ட்ரஃபி ஷோஸ் பொசிஷன், அடுத்தது இல்லைனா ஃபார்ம்ஸ் கான்ட்ராக்ஷன். ஸோ கான்ட்ராக்டட் ஃபார்ம்னு பார்க்குறப்ப டிடென்ட், காண்ட் இந்த மாதிரிலாம் எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அப்போஸ்ட்ரஃபி போட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட் சூஸ் தி கரெக்ட் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஃபங்கை. இப்போ ஃபங்கைனால என்ன தான், ஃபங்கஸ், அதோடைய சிங்குலர் இதுதான், இது சிங்குலர், அது என்னது ப்ளூரல். நம்ம எஸ்ஸு ப்ளூரல்னாலே அங்கே எஸ் இருக்குன்னு தான் படிச்சிருப்போம். இது நம்ம இப்போ நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் படிக்கிறதுனால தெரியும். ஸோ ஃபங்கஸோடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் என்னது, ஃபங்கை. விச் கேன் பிளேஸ்ட் ஆஃப்டர் சாஃப்ட். ஸோ அப்போ கரெக்டான சஃபிக்ஸ் எழுதணுன்னா என்னது தான், சாஃப்ட்வேர். Next, choose the correct option. If I had found her address, so had found in the question repeat. Found her address, I dash. அப்போ என்ன வரும், I would have sent her an invitation. இப்போ கரெக்டாக இருக்கா, இதில் பாருங்கள், இதுதான் ஜீரோ கண்டிஷனல், ஜென்ரல் ட்ரூத் ஆர் ஃபேக்ட்ஸ் இருக்கும். அப்போ அங்கே ஃபார்முலா என்னது, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் if ப்ளஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபாலோவிங் கிளாஸ்லேயே என்ன தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட். அப்போ ரெண்டு பக்கமே ஹீட் ப்ரெசன்ட் டென்ஸ், மெல்ட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அடுத்தது ஃபர்ஸ்ட் கண்டிஷனலில் ரியல் பாசிபிலிட்டிஸ் இன் த ஃபியூச்சர். இது நடந்தால் இது கண்டிப்பாக அங்கே ஃப்யூச்சரில் நடக்கும், ரியல் பாசிபிலிட்டிஸ். அப்போது அது சென்டென்ஸ் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். அங்கே வில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் வேர்போடைய பேஸ் ஃபார்மில் இருக்கும். இஃப் இட் ரெயின்ஸ் இட் வில், ஐ வில் ஸ்டே ஹோம். ஸோ மழை பெஞ்சால் நம்ம வெளியே போக மாட்டோம், வீட்டில் தான் இருக்கும். ஸோ ரியல் பாசிபிலிட்டி. இஃப் இட் ரெயின்ஸ், ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இட் ரெயின்ஸ்னு இருக்குது. இப்போ இதில் சக்ஸஸிவ் கிளாஸில் என்ன இருக்குது, வில் ஸ்டே, அப்போ வில் ப்ளஸ் V1 இருக்குது. அடுத்தது செகண்ட் கண்டிஷனல், அன்ரியல் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ நடக்கலாம், அதெல்லாம் பாசிபிள் இல்லை, அன்ரியல். அப்போ எனக்கு லாட்ரிலாம் வின் பண்ணுவேனான்லாம் தெரியாது, ஆனால் அவங்க கொடுத்துருக்கோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், சக்ஸஸிவ் கிளாஸில் என்ன இருக்கும், வுட் இருக்கும். அப்போ இஃப் ஐ ஓன் தி லாட்ரி ஐ வுட் ட்ராவல். ஸோ வுட் இருக்கும், அங்கே வில், இங்கே என்ன இருக்குது, வுட் இருக்குது. லாஸ்ட்டாக தேர்ட் கண்டிஷனல், அன்ரியல் பாஸ்ட் ஹைப்போதெட்டிக்கல்ஸ். ஸோ ரெக்ரெட், இனி மாற்றலாம் முடியாது, ஏற்கனவே நடந்து முடிஞ்சாச்சு, இருந்தாலும் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ அங்கே என்ன இருக்கும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும், இங்கே வுட் ஹாவ் இருக்கும். அப்போ பாருங்கள், இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் ஐ வுட் ஹாவ் பாஸ். நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நல்ல மார்க் பாஸ் ஆகியிருப்பேன். ஐ ஹேட், ஸோ ஹேட் ஸ்டடீடு பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. இங்கே என்ன இருக்கும், வுட் ஹாவ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான், இது மட்டும்தான் இஃப் கிளாஸில் வரப்போகுது. நமக்கு இந்த தடவையும் ஒரு கொஷின் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இது மட்டும்தான், இதில் நீங்கள் வேறு எதுவும் கஷ்டப்பட்டுலாம் இதெல்லாம் படிக்க வேண்டாம். அடுத்தது செலக்ட் தி ரைட் அமெரிக்கன் வேர்டு. இந்த வார்த்தைக்கு லூ அப்படிங்கிற வார்த்தைக்கான கரெக்டான வேர்டு என்னன்னு கேட்காங்க. ஓகே, அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் தி வேர்ட் லூ.
இதுதான் டாய்லெட். அப்போ மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் என்னது? சைட் வாக் அப்படின்னா pavement, ஃபால்னா ஆட்டம். அடுத்தது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இப்போ இந்த ஷெட்யூல் அப்படின்னு பார்க்குறோன்னா இது ரெண்டுமே போத் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே என்னது தான்? அதே வார்த்தை தான். ஆனால் ப்ரொனன்சியேஷன் தான் மாறுமா. எப்படி? பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த வார்த்தை அந்த ஷெட்யூல் அப்படிங்கிற வார்த்தையை இதே போல் தான் சொல்கிறாங்க, ஷெட்யூல். இப்போ நம்ம சொல்கிறோம் மோஸ்ட்லி நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் எல்லாமே யாரோட எது மாதிரி தான் இருக்கும்? பிரிட்டிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஸ்கெட்யூல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஸ்கெட்யூல். இதுதான் அதுக்கான ஃபனட்டிக் டேர்ம். பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஷெட்யூல், இங்கே என்னது? ஸ்கெட்யூல் அப்படின்னு வாசிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இது. அண்ட் இதில் கொடுத்துருக்க ஸ்பெல்லிங்கில் இது இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான். ஏன்? ஸோ இந்த மெட்யூர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனோ இல்லை ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து வெறுமனையாக ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறோன்னா அது வெறும் ப்ளஷருக்காக மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தான் என்ன வார்த்தை? மெட்யூர்னு அர்த்தம். ஸோ மீனிங் எ பர்சன் ஹூ என்கேஜஸ் அன் ஆக்டிவிட்டி ஃபார் ப்ளஷர் நாட் ப்ரொஃபஷ்னலி. ஸோ இப்போ ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னா அது வந்து ப்ளஷருக்காக, மற்றபடி அதுவே நம்மளுடைய ப்ரொஃபஷன் எடுத்துக்க மாட்டோம்ல, அதுதான். அடுத்தது மற்ற ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. முனிசிபாலிட்டி அண்ட் magnanimous, anemia. அப்போ முனிசிபாலிட்டினா எ டவுன் ஆர் அ சிட்டி வித் இட்ஸ் ஓன் லோக்கல் கவர்மெண்ட், அது தெரியும். அடுத்தது மெக்னானிமஸ் அப்படின்னா ஜெனரஸ், கைண்ட், அந்த அர்த்தத்தில் வருது. ஓகே. அடுத்தது அனீமியாங்கிறது என்னது? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெஃபிஷியன்சி. ஸோ ரத்த சோகை, அதுதான். லாஸ்ட் கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் டென்ஸ். அப்போ ஐ ஹாவ் பீன் பிளேயிங் பேஸ்கெட்பால் ஃபார் 3 hours. அப்போது ஹாவ் பீன் இருக்குது. ஹாவ் இருந்தாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஐஎன்ஜி இருக்குது, அதனால் இது கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவ்வளோதான். அப்போ அங்கே என்ன நடக்கு? an action that is started in the past. ஸோ ஃபார் 3 hours முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு இப்போ வரைக்கும் நடக்கு, அண்ட் ஸ்டில் கண்டினியூவிங் இன் தி ப்ரெசன்ட். ஸோ விளையாட ஆரம்பித்தா இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட்டில் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பித்து அதோட எஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். அதுதான் இங்கேயும் இருக்குது. ஸோ பாஸ்ட் சிம்பிள் தெரியும், கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் தி பாஸ்ட். ஐ பிளேட் பேஸ்கெட்பால் எஸ்டர்டே. அடுத்தது கண்டினியூஸுங்கிறப்ப ஆக்ஷன் ஹேப்பனிங் இட் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் தி பாஸ்ட். அப்போ கண்டினியூஸ் டென்ஸுங்கிறப்ப அங்கே ஸ்பெசிஃபிக் டைம் அண்ட் 2 ஆக்ஷன் நடக்கும், அதுவும் கண்டினியூஸில் நடக்கும். அப்போ பாருங்கள், ஐ வாஸ் பிளேயிங் பேஸ்கெட்பால் அட் 5 PM எஸ்டர்டே. ஸோ பேஸ்கெட்பால் எப்போ விளாண்டானா? 5 மணிக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கே? பாஸ்ட் கண்டினியூஸில். அண்ட் நமக்கு தெரியும் அங்கே என்ன இருக்கும்? வாஸ் அல்லது வேர் இருந்து வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கும். அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஃப்யூச்சர். ஃப்யூச்சருங்கிறது ஹேப்பன் இன் ஃப்யூச்சர். ஸோ இனிமேல் தான் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப அங்கே வில் ஆர் ஷால் இருக்கும். ஐ வில் ப்ளே பேஸ்கெட்பால் டுமாரோ. இவ்வளோதான். ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்து இஃப் கிளாஸ், கொஸ்டின் டேக் இது எல்லாமே ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஓரளவு பார்த்தீங்கனாலே அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் இந்த பிளெண்டட் வேர்ட், வெக்காபுலரிஸ்னு தனியாக பிரிச்சுக்கணும் அண்டு கிராமர்னு தனியாக பிரிச்சுக்கோங்க. வெக்காபுலரி சீரீஸ் எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கனாலே வெக்காபுலரி சீரீஸ் ஈஸியாக அனுப்பிடலாம். கொஷின்ஸ் எல்லாம் போட்டுடலாம். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஓகே, தேங்க்யூ.